லார்ட். ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் 37 முதல் 39 அதிகாரங்களிலுள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வளமுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 37வது அதிகாரத்திலே எசேக்கியா ராஜா இங்கே எருசலேமுக்கு விரோதமாக அஸ்ரியா ராஜா சொன்ன அநேக காரியங்களை குறித்து கேள்விப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணுகிற காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். படைத்தளபதியான ரப்சாக்கேயின் அச்சுறுத்தல்களுக்கும் அவனது மனதை குத்தும் பேச்சுகளுக்கும் பதில் கூற வேண்டாத தகுதியற்றவனாய் இருந்தாலும் அவை தேவ சமூகத்திலே பரிந்துரை ஜெபத்துக்கு வழிநடத்துபவையாய் இருந்தது. தேவ மனிதனாகிய எசேக்கியா ராஜா தேவனிடத்திலே மனத்தாழ்மையோடும் நொறுக்குதலோடும் திரும்பி விண்ணப்பம் செய்து ஏசாயா தீர்க்கதரிசியின் வாயினால் தேவ வார்த்தை வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி நாடி சென்றதை குறித்து பார்க்கிறோம். தீர்க்கதரிசிகளை அற்பமாய் எண்ணவில்லை. ஆண்டவர் தீர்க்க தரிசன வரத்தை வைத்திருக்கிறார். அதற்குள்ள மரியாதையையும் அதற்குள்ள கனத்தையும் ராஜா செலுத்துகிறதை குறித்து பார்க்கிறோம். எனவே தான் ஆண்டவருடைய வார்த்தையை தீர்க்கதரிசி மூலமாக ராஜா பெற்றுக்கொள்ளுகிறார். ஆண்டவருடைய வார்த்தையை ஏசாயா தீர்க்கதரிசி அந்த தீர்க்கதரிசி ஆண்டவருடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். எனவே எசேக்கியா ராஜா அங்கே விண்ணப்பம் செய்யும்படியாக தேவ சமூகத்திலே பிரவேசித்து தேவனாய் கர்த்தாவே ஒருவரே கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்களெல்லாம் அறியும்படிக்கு எங்களை அஸ்ரியரின் கைகளுக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினதை நாம் இங்கே காணுகிறோம். இதோ கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. கர்த்தருடைய வார்த்தை சியோன் குமார்த்தியாய் கன்னியாஸ்திரி இதோ அஸ்ரியா ராஜாவை இகழ்ந்து உன்னை பரியாசம் பண்ணுகிறாள். நீ எருசலேமின் குமாரத்தி உன் பின்னாலே தலை துலுக்குகிறாய். யாரை தூஷித்தாய்? யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய்? இஸ்ரவேலின் பரிசுத்துக்கு விரோதமாய் அல்லவோ உன் கண்களை மேட்டிமையாய் ஏறெடுத்தாய் என்று சொல்லி இதோ அவன் இந்த எருசலேமை விட்டு ஓடிப்போவதையும் அங்கே தன் தேவனாகிய நிஸ்ரோக்கின் கோவிலிலே பணிந்து கொள்கிற போது தன் சொந்த குமாரனாலே வெட்டி கொல்லப்படுகிறதையும் ஆண்டவர் உரைத்தார். அதே போல அப்படி நடைபெற்றதை குறித்து பார்க்கிறோம். யூதா வம்சத்தாரில் தப்பி மீழ்ந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேறுபற்றி மேலே கனி கொடுப்பார்கள். ஆம், கர்த்தருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு காத்திருக்கிறவர்கள் கீழே வேறுபற்றி மேலே கனி கொடுப்பார்கள். கனி கொடுக்கிற வாழ்க்கையை கண்டவர் கட்டளையிடுவார். தொடர்ந்து 38வது அதிகாரத்திலே எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டிருக்கிறதை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. வியாதி வந்தாலும் ஏற்கனவே பகைவர் வந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்திலே விண்ணப்பம் செய்கிற ராஜா இப்படி வியாதி வந்தாலும் தேவ சமூகத்தில் அதை கொண்டு வந்து நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உன் பார்வைக்கு நலமானதை செய்வேன் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா ராஜா மிகவும் அழுதான். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லி கர்த்தர் தீர்க்கதரிசி மூலமாக பதில் கொடுக்கிறதை குறித்து பார்க்கிறோம். எசேக்கியா ராஜாவுடைய நாட்கள் 15 வருடம் கூட்டி கொடுக்கப்பட்டது. ஆம், ஆண்டவர் தமது விண்ணப்பத்திற்கு செவி கொடுக்கிறவர், அவர் மறுமொழி கொடுக்கிறவர். தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே எசேக்கியா ராஜா நன்றியோடு ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறதை குறித்தும் நாம் இங்கே பார்க்கிறோம். பாபிலோனிலிருந்து ராஜா அனுப்பினதான அங்கே சில மனிதர்கள் வந்து எசேக்கியா ராஜாவை பார்த்த பொழுது எசேக்கியா ராஜா அந்த மனிதருக்கு தனது அரண்மனையில் உள்ள எல்லாவற்றையும் படைத்தளங்கள் எல்லாவற்றையும் காட்டினதை குறித்து 39ஆம் அதிகாரம் தெரிவிக்கிறது. ஆம், இந்த காரியம் கர்த்தருக்கு அது பிடிக்கவில்லை. ஆண்டவர் தாமே எசேக்கியா ராஜாவை காப்பாற்றியிருந்தார். ஆண்டவர் தாமே ஐஸ்வர்ய சம்மனராய் வெண்ணியும் வெள்ளியும் பொன்னையும் அங்கே முற்பிதாக்கள் மூலமாக இந்த எசேக்கியா ராஜாவுக்கு கொடுத்திருந்தார்.
ஆனால் இப்பொழுது எல்லாவற்றையும் பகைவர்களுக்கு காட்டின பொழுது மீண்டுமாய் எல்லாவற்றையும் அவர்கள் கொண்டு போய் விடுவார்கள், பாபிலோனுக்கு கொண்டு போய் விடுவார்கள் என்பதை தீர்க்கதரிசி முன்னறிவிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். அதோடு கூட அவனுடைய சந்ததியார் பாபிலோனால் சிறைபிடிக்கப்பட்டு வேலைக்காரராக இருப்பார்கள் என்பதையும் முன்னறிவிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். எப்பொழுது நாம் கர்த்தருடைய சித்தத்தில் அணிந்தவர்களாய் கர்த்தருக்கு பிரியப்படுகிற காரியத்தை செய்கிறவர்களாய் இருக்கும்படி நாம் அழைக்கப்படுகிறோம். எல்லா சத்துடைய கிரிகளுக்கும் நம்மை நீங்களாக்கி விடுவிப்பார், வியாதிகளிலிருந்து நம்மை நீங்களாக்கி விடுவிப்பார். கர்த்தருடைய சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும், கர்த்தருக்கே மகிமையை செலுத்த வேண்டும். நாம் கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோம், கர்த்தருடைய விடுதலையும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் மகிமையான ஆசீர்வாதங்களை அருளி செய்வாராக. ஆமேன், ஆமேன்.